அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கே. நம்முடைய இந்த தஜ்வீத் கிளாஸ் ரொம்ப அழகாக போயிட்டு இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். இதுவரைக்கும் நம்ம ஒரு 4 சட்டங்களை படிச்சிருக்கிறோம். அந்த 4 சட்டங்கள் தான் தஜ்வீதுல ஆக முக்கியமான ஒரு பங்காக இருக்குது, சரிங்களா? அதையெல்லாம் முடிச்சிருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். ஹைர், அதை நீங்க நல்ல தெளிவான முறையில பார்த்து வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு பாடமாகவும் இருக்கு, சரிங்களா? நெக்ஸ்ட் நாம இன்னைக்கு பார்க்க போற பாடம் என்னன்னு சொன்னா கல்கலா. கல்கலா அப்படின்னு சொன்னா ஒரு எழுத்தை அசைச்சு ஓதுவது. அசைச்சு ஓதுவது அப்படின்னு சொன்னா இப்ப வரக்கூடிய பாடங்கள் எல்லாம் ஒரு கிராத்துக்கு அடிப்படையாக வச்சுதான் வரும், சரிங்களா? ஒரு கிராத் எப்படி ஓதுறது, அதை எப்படி அதனுடைய தொனியை அழகுபடுத்துறது அப்படிங்கிறது மூலமாக தான் இது வரக்கூடிய பாடங்கள் அனைத்துமே வரும், இன்ஷா அல்லாஹ். இதனுடைய சட்டம் என்ன, இதனுடைய எழுத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கல்கலாவுடைய எழுத்துக்கள் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். குத்துபு ஜத்து, சரிங்களா? காஃப், தா, பா, ஜீம், தால். குத்துபு ஜத்து. இந்த குத்துபு ஜத்துங்கிற வார்த்தையில இந்த கல்கலாவுடைய 5 எழுத்துக்கள் அடங்கியிருக்கும், சரிங்களா? இந்த எழுத்துக்களை ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா பைகாட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான். அடுத்ததா நம்ம கல்கலாவினுடைய சட்டம் என்னன்னு சரி பார்ப்போம், சரிங்களா? இப்ப கல்கலாவினுடைய எழுத்துக்களை நம்ம பார்த்திருக்கிறோம். கல்கலாவினுடைய சட்டம் என்னன்னு சொன்னா ஒரு வார்த்தைக்கு சுக்கூனுடைய நிலையிலையோ அல்லது ஒரு வக்ஃபினுடைய நிலையிலையோ இந்த 5 எழுத்துக்களும் வந்துச்சுன்னு சொன்னா அப்போ அந்த எழுத்துக்களை அசைச்சு ஓதணும், சரிங்களா? இதுதான் சட்டம். 1 சுக்கூனுடைய நிலையில இருக்கணும் அந்த எழுத்துக்கு, இந்த 5 எழுத்துக்கு சுக்கூன் இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த 5 எழுத்தும் ஒரு வக்ஃபினுடைய சமயத்துல இருக்கணும். 2 வாய்ப்பு தான் இந்த எழுத்துக்களுக்கு. 1 சுக்கூன்ல இருக்கணும், 2வது வக்ஃப் ஒரு ஆயத்தினுடைய கடைசியில இருக்கணும், புரிஞ்சுதா? இப்ப இதுதான் விஷயம். இதனுடைய சட்டம், அதாவது அசைச்சு ஓதுதல். அசைச்சு ஓதுதல் இவன் நேரம் சொல்லி இருக்கிறோம். ஆனா அசைச்சு ஓதுதல் அப்படின்னா என்ன, அசைக்காம ஓதுறது அப்படின்னா என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒண்ணு, அசைக்காம ஓதுறது அப்படின்னு சொன்னா நாம பொதுவா ஓதுறோம்ல அது எல்லாமே அசைக்காம தான் ஓதுவோம். உதாரணமா அலிஃப் நூன் ஜபர் அன், அவ்வளவுதான். அலிஃப் தா ஜபர் அத், அவ்வளவுதான். அலிஃப் சா ஜபர் அஸ், இது எல்லாமே என்னது, நம்ம நார்மலா அசைக்காம ஓதக்கூடிய எழுத்துக்கள். ஆனா இந்த சட்டத்துல வரக்கூடிய எது என்ன சொல்றாங்க, இந்த 5 எழுத்துக்களும் வந்துச்சுன்னு சொன்னா நாம அதை அசைச்சு ஓதணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அசைச்சு ஓதி பார்ப்போமா? நல்லா கவனிங்க. உதாரணமா ஃபர்ஸ்ட் காஃப் இருக்குது. இப்ப அந்த காஃபை எடுத்து சொல்லுவோம். அலிஃப் காஃப் ஜபர் அக். இதுல அசைச்சு ஓதுறது அப்படின்னா தெரியுதா, இந்த அக் அந்த காஃபை நல்லா அடிச்சு அசைச்சு ஓதுறோம். இதுக்கு பேரு தான் இந்த காஃபை கல்கலாவின் முறைப்படி ஓதுதல் அப்படின்னு சொல்றோம். இதனுடைய சவுண்ட் வேரியேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணும். மற்ற எழுத்துக்களை காட்டியும் இந்த 5 எழுத்துக்களுக்கும் சுக்கூன் வச்சு அல்லது வக்ஃபினுடைய நிலையில வந்துச்சுன்னு சொன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா, ஒரு எப்படி சொல்றது, ஒரு இரட்டிப்பான சவுண்டுகள் இதுக்கு கிடைக்கணும். அக் அக் நார்மலா சொன்னா அன், இது எப்படி இருக்குது, இது வெறும் நார்மல். அத் 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 அல், இது எல்லாமே வெறும் நார்மலா சொல்றது. ஆனா இந்த கல்கலாவுடைய எழுத்துக்களுக்கு அஜ், அக், அத், அத், அப், ஒவ்வொரு எழுத்தையும் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், நல்ல அழுத்தி அதை அசைச்சு அப்படி ஓதி இருக்கிறோம். இதுக்கு பேரு தான் கல்கலாவினுடைய சட்டம் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம், சரிங்களா? இப்போ இதை நம்ம பார்த்திருக்கிறோம். இதை நாம உதாரணங்களோட இந்த கிதாப்ல என்ன உதாரணம் கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம், சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் ஈஸியா முடிஞ்சிடும். இது ஒரு சின்ன பாடம் தான். ஃபர்ஸ்ட் ஒன்று நல்ல கவனிங்க. மீம் காஃப் ஜேரு மிக், தால் அலிஃப் ஜபர் தா, மிக் தா. அந்த ராவுக்கு என்ன இருக்கு, சுக்கூன் இருக்கு. அப்போ அந்த தாலையும் அலிஃபையும் ராவையும் ஒன்னா சேர்த்துறணும். தால் அலிஃப் ரா ஜபர் தார், சரிங்களா? மிக்தார். இப்போ இதுல விஷயம் என்ன, பாடம் என்னன்னு சொன்னா மீம் காஃப், அந்த காஃப் இருக்குல்ல, அந்த காஃப் நம்ம படிச்சதுபடி சுக்கூனுடைய நிலையில வந்திருக்கு. சுக்கூனுடைய நிலையில வந்தா என்ன செய்யணும், அதை நாம அடிச்சு ஓதணும், அதாவது அசைச்சு ஓதணும். மிக் மிக்தார் மிக்தார், அந்த எக்குன்னு அடிக்கிறல, அதுதான் இங்க பாடமே. அடுத்த உதாரணம் பாருங்களேன், அதே தான் காஃபுக்கு போட்டிருக்கிறாங்க. அந்த 2வது உதாரணம் லாஸ்ட்ல இருக்கு பாருங்களே, காஃப், அதுக்கு என்ன இருக்கு, சுக்கூன் இருக்கு. இப்ப இதை வாசிச்சு பார்த்தா மீ சாக் மீ சாக்,
ஒரு அடி அடிக்கணும், அந்த இடத்துல ஒரு அசைவு இருக்கணும். மீசாக், அவ்வளவுதான். அடுத்து இதை நார்மலா ஓதி காமிச்சோம்னா எப்படி ஓதுறது? மீசாக், அவ்வளவுதான். இப்படிதான் ஓத முடியும். ஆனா இப்படி ஓதக்கூடாது. மிக்தார், இப்படிதான் ஓத முடியும். புரிஞ்சா? ஃபர்ஸ்ட் உதாரணம் மிக்தார். இதை அசைக்காம ஓதனா இப்படிதான் இருக்கும். ஆனா இது இப்படி ஓதக்கூடாது, தப்பு. இது எப்படி ஓதணும்? மிக்தார். சரி, மூணாவது உதாரணத்தை பாருங்க. மூணாவது உதாரணம் தாவுக்கு கொடுத்துருக்காங்க. குத்துபு, காஃப் தா, சரிங்களா? தோ இருக்குல்ல, அந்த இதுக்கு உதாரணம் கொடுத்துருக்காங்க. மீன் தோ ஜபரு மத்து, லாம் வாவு பேசு லூ, பாவுக்கும் சுக்குன் இருக்கு, அப்போ லூபு, சரிங்களா? மத்து லூபு. இங்க தோவுக்கு மத்து சுக்குன் இருக்கு, அதனால மத்து லூபு. இப்போ ஒரு ஆயத்தினுடைய வக்ஃபினுடைய உதாரணத்தை கொடுத்துருக்காங்க. நாலாவத பாருங்க. முஹீத், முஹீத், அந்த இத்தனை அடிக்குதுல, முஹீத். இதுதான் எனது அல்கலாவினுடைய உதாரணங்கள், சரிங்களா? அதே மாதிரிதான் எல்லாமே. இப்போ பாவுக்கு கொடுத்துருக்காங்க. அலிஃப் பா ஜபர் அப், நல்லா அசைக்கணும். அப், தாரா ஜபர் தர், அப் தர், அவ்வளவுதான். அப் தர், அப் தர். அடுத்து உதாரணத்தை கவனிங்க. அதேதான் வக்ஃபுடைய நிலையில கொடுத்துருக்காங்க. இகாப், இகாப், ஐன் ஜெர் ஐ, காஃப் அலிஃப் ஜபர் கா, இகா. இப்ப பாவுக்கு சுக்குன் இருக்கு, வக்ஃபுனுடைய சமயத்துல சேர்த்தரணும்ல, அப்போ இகாப் அப்படின்னு ஒரு அடி அடிக்கணும். அடுத்து ஜீமுக்கு உதாரணம் கொடுத்துருக்காங்க. அஜ்ர், அஜ்ர், அஜ்ர். அடுத்த உதாரணம் பஹீஜ், பஹீஜ், பா ஜபர் ப, பஹீஜ், பஹீஜ், சரிங்களா? இது எல்லாத்தையும் அசைச்சு ஓதுறது அப்படிங்கிறது உங்களுக்கு புடிபட்டுருச்சுன்னு சொன்னா எல்லாமே ஈஸி, சரிங்களா? ஆனா இதை புரியாம போவேணாம், சரிங்களா? அடுத்து தாலுக்கு உதாரணம். தாலுக்கு சுக்குன் இருக்கா? அலிஃப் தால் ஜபர் அது, அதுனா, அதுனா. அப்புறம் கடைசியா ஒரு உதாரணம் அஹதுன், அஹதுன். இத வக்ஃபு செஞ்சிட்டோம்னு சொன்னா அஹது, சரிங்களா? அஹது, அஹது. இப்போ தால அடிச்சு ஓதுறோம்ல, அஹது. இது இவ்வளவுதான் சட்டமே. மொத்தமே இந்த சட்டங்கள், இனிமேட்டு வரக்கூடிய சட்டங்கள் எதுவா இருந்தாலும் சின்ன சின்ன சட்டங்கள் தான், அதை திருத்திக்கிட்டாலே போதுமானது, சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் இதனுடைய பாடங்கள் நல்ல தெளிவா பாருங்க. இது ரொம்ப சின்ன பாடம் தான், இருந்தாலும் அசால்ட் வேணா, ரொம்ப தெளிவா அழகா ஓதி பாருங்க. புரியலன்னு சொன்னா நான் கீழே நம்பரும் கொடுத்துருக்கிறேன், அந்த நம்பர்ல போன் அடிச்சு கேளுங்க டவுட் இருந்தாலும், அல்லது வாட்ஸ்அப் மூலியமாகவும் நீங்க வந்து டவுட்டுகளை கேட்டுக்கலாம், சரிங்களா? தாராளமா கேளுங்க, உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். எனவே இந்த ஒரு வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு உதவியாக இருக்கும். நீங்க ஒரு மற்றவங்களுக்கு குரான் ஓதுறதுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கவும் வாய்ப்பு இருக்கு, சரிங்களா? அதிகமா ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் இதை பார்த்து கத்துக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஃபாய்தாவா இருக்கும், இன்ஷா அல்லாஹ். அடுத்த ஒரு வீடியோல வேற ஒரு பாடத்துல நம்ம சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.